வாருங்கள், ஜெபிக்க போகிறோம். 86வது சங்கீதத்தின் 11வது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படி விண்ணப்பம் பண்ணுகிறான். 86:11, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆமென். ஆண்டவரே, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். உம்முடைய நாமத்துக்கு நான் பயந்திருக்க, உம்முடைய நாமத்துக்கு நான் பயந்திருக்கும் போது நீர் எனக்கு போதிக்கிற உம்முடைய சத்தியத்துல நான் நடப்பேனே. ஆண்டவரே, இந்த பயம் என்னை விட்டு குறையும் போதுதான் சில காரியங்கள்ல துணிந்து ட்ராக் மாறி நிக்கிறேன். இந்த நேரத்துல கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச போகிறார். அதுக்கு முன்பதாக எல்லாரும் கண்களை மூடி முழங்காப்படியிட முடிந்தவங்க முழங்காப்படியிடுங்க. இல்லைன்னா நீங்க உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி உட்கார்ந்து இந்த வசனத்தை முடிஞ்ச நெஞ்சோடு சேர்த்து வைத்து என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. ஆண்டவரே, அப்படியே ஒரு ஜெபத்தை பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துவீராக. ஆண்டவர், நீங்க எனக்கு என்ன போதிக்கிறீங்களோ அது எனக்குள்ளதான் விழணும். ஆண்டவரே, அப்ப என்னுடைய இருதயம் நல்ல நிலமா இருக்கணும். ஆண்டவரே, அந்த வழியருகே விழுந்த விதைகளை பறவைகள் கொத்தி கொண்டு போனது அப்படி என் இருதயம் இருக்கக்கூடாது. கற்பாறையா இருக்கக்கூடாது, முள்ளுள்ள இடமா இருக்கக்கூடாது. இன்று விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல 100 பலன் கொடுக்கத்தக்கதா, நான் உம்முடைய சத்தியத்திலே நடக்கத்தக்கதா. ஓரலபா கதரபா. என் இருதயத்தை எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? என் சிந்தைகள் சிதறடிக்கப்படக்கூடாது, எண்ணங்கள் சிதறடிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே, நீர் எனக்கு போதிக்கும் போது ஆண்டவர் இந்த சத்தியத்திலே நான் நடக்கத்தக்க உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்து, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துவீரா? என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. ஆண்டவர், என் இருதயத்தை எல்லாரும் விரும்பி கேளுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை உம்முடைய நாமத்திற்கு, அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேலதான் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழதான் ஆரோக்கியம் இருக்கும். அவர்கள் தான் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவார்கள். உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கும்படிக்கு எனக்கு என் இருதயத்தை யுனைட் மை ஹார்ட், என் இருதயத்தை அதை ஒருமுகப்படுத்துங்க. ஆவியானவர் தான் அதை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு என்று. நீங்க விட்டு கொடுக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஒரு மனதை கற்று தருவா. என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்கப்பா, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்த மாட்டவர், என் இருதயத்தை ஒருமுகப்படுத்து. உம்முடைய நாமத்திற்கு நான் பயந்திருக்க வேண்டும். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே, உமக்குகந்த ஒப்பு கொடுத்தே, ஆட்கொண்டு என்னை நடத்து அபிஷேகத்தால். க்ளோரி ஆட்கொண்டு ரலகமரகபபா சந்தடரல ரம்ராச்சன மமரா ஏகரேலே கரங்களை அசைத்து
ஆராதனை. Glory. ரிதனமம்ரோ சந்தனரே ஆராதனை. ஆமென். சீக்கிரமலபதரபகடர அப்பா அன்பர் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விசை கொடு. உமக்குகந்த உமக்குகந்த ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆமென். உமக்குகந்த ஜீசஸ். Glory ஆட்கொண்டு. ஆமென். Glory ஆட்கொண்டு. ஆமென்.